வணக்கம். ஓஷோவோட பியாண்ட் என்லைட்டன்மெண்ட் சொற்பொழிவு தொடரிலிருந்து 20வது ஆடியோ பதிவை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இதுல ஓஷோ பேசுற விஷயங்கள் நமக்குள்ள நடக்கிற சில பெரிய போராட்டங்களை பத்தினது. கரெக்ட். ஒரு பக்கம் இந்த உலகத்தை முழுசா அனுபவிக்கணும்னு சொல்ற ஜோர்பா, இன்னொரு பக்கம் அமைதியை தேடுற புத்தர். இது ரெண்டுக்கும் நடுவுல நாம மாட்டிட்டு தவிக்கிறோமா? இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த உரையாடல்ல ஓஷோ இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு தான் நம்ம அலச போறோம். முதல்ல ஆரம்பிக்கலாம். நீங்க சொன்ன அந்த ஜோர்பா புத்தர் போராட்டம் நம்ம எல்லாருக்குமே இது உள்ளுக்குள்ள நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? நிச்சயமா. ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, இந்த முரண்பாடு நிஜமே இல்ல, அது முழுக்க முழுக்க நம்ம மனசு உருவாக்குன ஒரு கற்பனைங்கிறாரு. ஒரு நிமிஷம், அது எப்படி முடியும்? இது வெறும் மனசோட கற்பனையா இருந்தா நிஜ வாழ்க்கையில இது ஏன் இவ்ளோ பெரிய போராட்டமா தெரியுது? நல்ல கேள்வி. ஓஷோவோட பார்வையில நாம அத ஒரு போராட்டமா பாக்குறது தான் பிரச்சனையே. ஓஹோ. அவர் ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. ஜோர்பாங்கிறது நம்மளோட ஆன்மீக தூக்கம், புத்தருங்கிறது விழிப்புணர்வு. சரி. நீங்க முழிச்சிருக்கும்போது தூக்கம் எங்க இருக்கு? அது இருக்காது. அதே மாதிரிதான் புத்தருங்கிற விழிப்புணர்வு உங்களுக்குள்ள வரும்போது ஜோர்பாங்கிறத அறியாம அது மறைஞ்சிடுது. அப்போ ரெண்டும் ஒரே நேரத்துல சந்திச்சு சண்டை போட வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. இது சூரியனும் இருளும் மாதிரி. ஆமா, நீங்க சொல்றது புரியுது. சூரியன் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்க முடியாது. இருட்டுங்கிறது சூரியன் இல்லாத ஒரு நிலைமை, அவ்வளவுதான். மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு ஓஷோ ஒரு பழங்கதையே சொல்றாரு. சூரியனும் இருளும் கடவுளுக்கிட்ட போய் சண்டை போடுதான். அப்படியா? என்னன்னு? சூரியன் தன்னை எப்ப பார்த்தாலும் துரத்துதுன்னு இருட்டு புகார் சொல்லுது. அதுக்கு கடவுள், சரி நீங்க 2 பேரும் ஒரே நேரத்துல என் நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு சொல்றாரு. ஆனா அது நடக்காதே. நடக்கவே நடக்காது. சூரியன் வந்தா இருட்டு ஓடிடும். இருட்டுங்கிறது ஒரு தனிப்பட்ட சக்தி இல்ல, அது வெளிச்சம் இல்லாத நிலை. அதே மாதிரிதான் சோர்பாவின் அறியாமையும். அப்போ தீர்வு என்ன? சோர்பாவ, அதாவது இந்த உலக வாழ்க்கைய முழுசா விட்டுடணுமா? நிறைய ஆன்மீக பாதைகள் அதனே சொல்லுது. அங்கதான் ஓஷோ மத்தவங்களிருந்து எக்தம் மாறுபடுறாரு. அவரு துறக்க சொல்லல, இணைக்க சொல்றாரு. இணைக்கவா? எதோட? தியானம்தான் அந்த சோர்பாவுக்கும் புத்தருக்கும் நடுவுல இருக்கிற பாலோன்னு சொல்றாரு. விழிப்புணர்வு வரும்போது சோர்பாவோட நெகட்டிவ் விஷயங்கள், அதாவது பொறாம, கோவம், இதெல்லாம் இருட்டு மாதிரி தானா மறைஞ்சிடும். சரி, அப்போ பாசிட்டிவ் விஷயங்கள்? ஆனா அதோட பாசிட்டிவ் அம்சங்கள், அதாவது இசை, நடனம், கொண்டாட்டம், அன்பு, இதெல்லாம் 1000 மடங்கு இன்னும் அழகா, இன்னும் ஆழமா மாறும்னு சொல்றாரு. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவர் அந்த ரோஜா செடி உதாரணம் சொல்வார் இல்லையா? ஆமா ஆமா. அழகான பூக்களுக்கு கீழே மண்ணுக்குள்ள அசிங்கமா வேர்கள் இருக்கு. ஆனா அந்த வேர்கள் இல்லாம பூக்கள் மலரவே முடியாது. அந்த வேர்கள் தான் பூக்களுக்கு உயிரையும் சாரத்தையும் கொடுக்குது. புத்தர் ஒரு பூனா, சோர்பா அதோட வேர். அப்போ வேர்களை மெட்டிட்டு பூக்களை மட்டும் எதிர்பார்க்க கூடாது. கூடாது. ரெண்டையும் முழுமையா ஏத்துக்கிறதுல தான் முழுமையே இருக்கு. இந்த முழுமையா ஏத்துக்கிறதுங்கிறது நம்மளோட அந்த எதையாவது அடையணுங்கிற ஓட்டத்துக்கு எதிரா இருக்கு. இதுதான் நம்மள அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா. ஒருத்தர் கேக்குறாரு, நான் வாழ்க்கையில எப்பவுமே இலக்குகளை அடைஞ்சே பழகிட்டேன், இப்போ அறிவொளிங்கிற ரயிலுக்காக காத்திருக்கிற மாதிரி இருக்குன்னு அவரே ஓஷோ பேச்ச கேட்டுக்கிட்டே கொரட்டை விட்டு அந்த சத்தத்துல அவரே எழுந்துடுறாரு. அதுக்கு ஓஷோ ரொம்ப நகைச்சுவையா பதில் சொல்றாரு. முதல்ல முழுமையா கொரட்டை விட கத்துக்கோ அப்படின்னு. அதாவது உன்னோட சொந்த கொரட்டையே உன்னை எழுப்பக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த ஓய்வுல தளர்வா இருக்க கத்துக்கோங்கிறாரு. இதோட ஆழமான அர்த்தம் என்ன? அறிவொளிங்கிறது நீங்க அடைய வேண்டிய ஒரு இலக்கோ பிடிக்க வேண்டிய ஒரு ரயிலோ கிடையாது. அது உங்களோட இயல்பான தன்மை. ஆனா ஓஷோ சொல்றது நடைமுறைக்கு சாத்தியமா? முயற்சி பண்ணாத, ஓய்வா இருன்னு சொல்றது சுலபம். ஆனா அன்றாட வாழ்க்கையில இலக்குகள் இல்லாம, போட்டி இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? இது ஒரு பொதுவான சந்தேகம்தான். ஓஷோ முயற்சி செய்யாதேன்னு சொல்லும்போது செயல்படாம இருன்னு சொல்லல, செயல்ல இருக்கிற பதற்றத்தை விடுன்னு தான் சொல்றாரு. ஓ, அந்த கவலை இல்லாம செயலை செய்யணும்னு சொல்றீங்களா? அதேதான். இத விளக்க அவர் தன்னோட சொந்த காலேஜ் அனுபவத்தையே சொல்றாரு. அவர் பரீட்சைக்கு படிக்காம கிளாஸ்ல தூங்கிட்டு ரொம்ப தளர்வா இருப்பாராம். அப்ப பரீட்சையில என்னாச்சு? எல்லாரும் அவர் ஃபெயில் ஆயிடுவாருன்னு தானே நினைச்சிருப்பாங்க. ஆமா, ஆனா நடந்தது நேர உல்டா. 3 மணி நேரம் பரீட்சைய 1.5 மணி நேரத்துல முடிச்சிடுவாராம். சுருக்கமா, தெளிவா. அதோட விளைவு? விளைவு யூனிவர்சிட்டிலேயே முதல் மாணவனா கோல்ட் மெடல் வாங்கினாரு. நம்பவே முடியல. அவர் சொல்ல வர்றது இதுதான். வெற்றிங்கிறது இலக்க துரத்துறதுல இல்ல, ஒவ்வொரு நிமிஷத்தையும் முழுமையா தளர்வா வாழறதுல இருக்கு. அந்த பதற்றம் இல்லாத மனநிலையில தான் நம்மளோட உண்மையான திறமையே வெளிப்படும். இது நம்மளோட மொத்த கல்வி முறையையும் வெற்றி பத்தின நம்ம பார்வையுமே கேள்வி கேக்குது.
இது டூயிங் அதாவது செய்யறதுல இருந்து பீயிங் அதாவது இருக்கிறதுங்கிற நிலைக்கு மாறுறது பத்தினது. மிகச்சரியா புடிச்சிங்க. அறிவுளிங்கிறது ஆவதில்ல, இருப்பது. இட்ஸ் நாட் அ பிகமிங், இட்ஸ் அ பீயிங். அதை தேடி நீங்க வெளியே ஓடும்போது அது உங்களை விட்டு விலகி போகுது. ஏன்னா அது நமக்கு உள்ளே இருக்கு. ஆமா, உங்க கிட்ட இருந்து நீங்களே தூரமா ஓடுற மாதிரி தான் அது. நீங்க சொல்ற இந்த பதற்றம், துருத்தல் இதெல்லாம் மனசுல இருந்து தானே வருது. அந்த தளர்வு, இருத்தல் இதெல்லாம் இதயத்தோட இயல்பா தெரியுது. கரெக்ட். இதுதான் அடுத்த கட்டம். இதயம் ஏதாவது சொல்ல வரும்போது மனசு ஏன் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடுது? ஏன் அவ்வளவு பதற்றமாகுது? ஏன்னா மனசுங்கிறது அடிப்படையில ஒரு வேலைக்காரன். ஆனா அது இப்போ எஜமானன் ஆயிடுச்சு. இதயம் தான் உண்மையான எஜமான். இதயம் நினைச்சா எப்ப வேணும்னாலும் தன்னோட அதிகாரத்தை திரும்ப எடுத்துக்க முடியும்னு மனசுக்கு ஆழமா தெரியும். ஓ, அதனாலதான் அந்த பயம் வருதா? அதனாலதான் இதயம் பேச ஆரம்பிக்கும்போது, அதாவது அன்பு, நம்பிக்கை, கருணை மாதிரி உணர்வுகள் வரும்போது மனசு நடுங்குது. தன்னோட சிம்மாசனம் போயிடுமோன்னு பயப்படுது. அப்போ மனசோட அதிகாரம் எதை வச்சு கட்டமைக்கப்பட்டிருக்கு? தர்க்கம், சந்தேகம், பகுத்தறிவு. இதயம் நம்பிக்கையில இயங்குது, மனசு சந்தேகத்தில இயங்குது. அன்புங்கிறது கணக்கு பார்க்காதது. அதனால மனசுக்கு அன்பை கண்டா பயம், தியானத்தை கண்டா பயம். ஏன்னா அதெல்லாம் மனசோட கட்டுப்பாட்டை மீறின விஷயங்கள். அதேதான். மனசுக்கு எதிரா இதயம் செய்யற இந்த அமைதியான புரட்சிக்கு தான் ஓஷோ சந்நியாசம்னு பேர் வைக்கிறாரு. சரி, இப்போ மனசோட பிடியிலிருந்து விடுபட்டு இதயத்தின் வழியா வாழ ஆரம்பிக்கிற ஒருத்தர் தன்னோட அனுபவத்தை மத்தவங்க கூட பகிரும்போது அது எப்படி இருக்கணும்? இங்க ஓஷோ ஒரு மிஷனரிக்கும் ஒரு நோக்கத்தை கொண்டவருக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரு இல்லையா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. ஒரு நிமிஷம். ஒரு மிஷனரிக்கும் ஒரு நோக்கத்தை கொண்டவருக்கும் உள்ள வேறுபாடு வெறும் உள்நோக்கத்துல மட்டும்தானா? ஏன்னா வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு ரெண்டுமே ஒண்ணு மாதிரி தானே தெரியும். நல்ல கேள்வி. வெளித்தோற்றத்துல ஒற்றுமை இருக்கலாம். ஆனா அடிப்படை இயல்புல பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு மிஷனரி மனசிலிருந்து செயல்படுறாரு. அவர் ஒரு சம்பளம் வாங்குற ஊழியர் மாதிரி. ஓகே. தனக்கு அனுபவம் இல்லாத ஒன்ன பத்தி, அதாவது கடவுள், சொர்க்கம் இத பத்தி மத்தவங்கள நம்ப வைக்க முயற்சி பண்றாரு. அவரோட நோக்கம் மதமாற்றம். அது ஒரு வியாபாரம். புரிகிறது. அப்போ ஒரு நோக்கத்தை கொண்டிருப்பதுங்கிறது எப்படி வேற? ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறதுங்கிறது இதயத்திலிருந்து வர்றது. அது உங்க அனுபவத்தோட ஒரு இயல்பான வழிதல். ஒரு பூ மலர்ந்து மனம் பரப்புது இல்லையா, அது மாதிரி. அது யாரையும் மாத்துறதுக்காக மனம் பரப்பல. அதாவது அவரோட இயல்பு. இயேசுவுக்கோ புத்தாவுக்கோ இருந்தது ஒரு நோக்கம். அவங்க தங்களோட அனுபவத்தை அன்பாலையும் கருணையாலையும் பகிர்ந்துகிட்டாங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க அனுபவத்தை எவ்வளவு அதிகமா பகிர்ந்துக்கிறீங்களோ அவ்வளோ ஆழமா அது உங்களுக்குள்ள வேரூன்றுன்னு ஓஷோ சொல்றாரு. ஒரு மரம் கிளைகளை வானத்துல எவ்வளோ பரவ விடுதோ அவ்வளோ ஆழமா அதோட வேர்களை பூமிக்குள்ள அனுப்பும். அது மாதிரி. அருமை. அப்போ இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய மையச் செய்திய ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். நிச்சயமா. முதல்ல, நமக்குள்ள நடக்கிறதா நம்ம நினைக்கிற ஜோர்பா புத்தர் மாதிரியான முரண்பாடுகள் உண்மையானது இல்ல. அது மனசோட கற்பனை. ஆமா, இரண்டையும் எதிரியா பார்க்காம வேர் மற்றும் மலர் மாதிரி பார்க்கணும். ரெண்டாவதா, அறிவொழிங்கிறது கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு இலக்கு கிடையாது. அது நம்மளோட இயல்பான இருக்கும் நிலை. அதை தேடி ஓடுறதை நிறுத்திட்டு தளர்வா ஒவ்வொரு கணத்திலையும் முழுமையா இருந்தா அது தானா வெளிப்படும். கடைசியா, உண்மையான புரட்சிங்கிறது மனசோட சர்வாதிகாரத்திலிருந்து விடுபட்டு இதயத்தோட குரலை கேட்கிறது. மிகச்சரியா தொகுத்தீங்க. இது வெறும் தத்துவங்கள் இல்ல. முரண்பாட்டிலிருந்து இணக்கத்துக்கும், கடின உழைப்பிலிருந்து தளர்வுக்கும், மனசோட கவலையிலிருந்து இதயத்தோட ஆனந்தத்துக்கும் மாறுறதுக்கான ஒரு வழிகாட்டி இது. இத பத்தி நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு இறுதி எண்ணம். ஓஷோ சொல்ற மாதிரி இல்லாத பிரச்சனைகளை மனசு உருவாக்குது. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க அடைய நினைக்கிற ஒரு இலக்கையோ அல்லது தீர்க்க முயற்சி பண்ற ஒரு பிரச்சனையோ யோசிச்சு பாருங்க. ஒரு கணம் அத மனசோட பார்வையில, அதாவது ஜெயிக்க வேண்டிய ஒரு போரா பார்க்காம இதயத்தோட பார்வையில, அதாவது முழுமையா அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வா பார்த்தா என்ன நடக்கும்? அந்த இலக்க அடையிற பயணமே ஒரு கொண்டாட்டமா மாறினா எப்படி இருக்கும்?